விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அந்த கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணி செல்லாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. மேடையில மைக் கிடைச்சா போதுன்னு ஏறி நின்று ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னு எதிர்கட்சிக்காரர்களுக்கு பாடம் எடுக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப யாரோட வீட்டு நெய்யில யார் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்ய பார்த்திருக்காரு. ஒரு கவர்மெண்ட் இலவசங்கள் கொடுக்குறோம், இல்லை ஒரு மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வர்றோம்னா அது அந்த கட்சியோட கொள்கை அடிப்படையில் கொள்கை சார்ந்து செய்யப்படுறது. அதுக்காக இலவசங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு தடுக்காது. ஆனால் அரசு பணி அரசு வேலைங்கிறது அப்படி இல்லை. ஈவன் அவங்க பாதிக்கப்பட்ட சமயத்தில் அவருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கட்சியோட தலைவர், ஒரு நடிகர், தன்னைத்தானே உச்ச நடிகர்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு நடிகர், அவ்வளவுதான். ஸோ இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை கொடுத்த இந்த தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு மண்டையில நறுக்குன்னு டபுள் கொட்டுன மாதிரி விழுந்திருக்குன்னா சொல்ல முடியும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாவேகா கட்சியின் தலைவரும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் உயர்நீதிமன்றம் வர போய் எப்படி அசிங்கப்பட்டு வந்தாரு, கிட்டத்தட்ட அசிங்கப்படுத்தி தான் அனுப்பியிருக்காங்க. எதன் அடிப்படையில் இந்த அரசு பணிகளை நீங்க வழங்குனீங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல தெரியாதோட விளைவு தான் இதெல்லாம். இன்னொன்னு அதுல பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. முதல் காரியமா இப்படி ஒரு கட்சி கூட்டத்தோட பிரச்சாரத்துக்கு வந்து அந்த கட்சி தலைவர் தாமதமா வந்ததுனால ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசு பதவி வழங்குறதுக்கான வழிவகை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சு. அது என்னன்னா 1992 அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலா அவர்களும் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீராடாம பப்ளிசிட்டிக்காக பொதுவான ஒரு இடத்துல நீராட போய் அதை பார்க்கறதுக்கு கூட்டம் முண்டி அடிச்சு மிதிப்பட்டு வெயில்ல இதாகி 60 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி ஒரு அரசு பணி வழங்குறேன் அப்படிங்கிற ஆணையை அந்த முதலமைச்சர் சொன்னாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்பவுமே நம்மளோட முதலமைச்சர், அதாவது இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிற தன்னுடைய முதலமைச்சருக்கான எந்த கடமையும் ஆற்றாம வெறுமனே அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிற திரு விஜய் அவர்கள் கரூர்ல இடைத்தேர்தல் வருது. கரூர்ல அதிமுக சார்பா ஜெயிச்ச விஜயபாஸ்கர் அவர்களை ராஜினாமா பண்ண வச்சு தன்னோட கட்சியில சேர்த்துக்கிட்டு நான் பிரச்சாரம் பண்ணி உங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் வாக்குறுதி கொடுத்து அந்த கரூர்ல ஜெயிச்சே ஆகணும், அங்க என்னோட இமேஜை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல இளைஞர்கள், பல மாணவர்கள் ராப்பகலா தூக்கத்தை தொலைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிற காசையெல்லாம் அகாடமியில இன்வெஸ்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கண்ணு முழிச்சு படிச்சு ஒவ்வொரு வாட்டி வாய்ப்பை தவற விட்டாலும் இந்த வாட்டி கிடைச்சிரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்களோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி தன்னோட சொந்த இமேஜை காப்பாத்திக்கவும் தான் பண்ண தவறுகளுக்கு சரி கட்டவும் இந்த அரசு வேலையை தூக்கி அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ ஒரு நீதிமன்றம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலை ஃபேனுக்கு ஒரு ரூல்ஸ், தளபதி ஃபேனுக்கு ஒரு ரூல்ஸ், டிஎம்கேவை சப்போர்ட் பண்ண அதுக்கு ஒரு ரூல்ஸ், ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ண அதுக்கு ஒரு ரூல்ஸ், இல்லை புதுசாக வந்திருக்க டிவிகேங்கிற கட்சியை சப்போர்ட் பண்ண அதுக்கு ஒரு ரூல்ஸ்னு கிடையாது. நீதிமன்றங்கிறது இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேஸ் நடந்திருக்கா, அதில் என்ன மாதிரி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் அதன் அடிப்படையில் அதோட தீர்ப்புகளின் அடிப்படையில் தான் இது வழங்கப்படும். சட்டத்தில் இதுக்கான இடங்கள் இருக்கான்னு ஆராய்ஞ்சு சட்டப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும். சட்டப்படி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. புதுசா எந்த சட்டத்தை ஆட் பண்ணி கொடுக்கல. இங்க மதுரை கிளையோட அந்த நீதிபதிகள் அமர்வு கேட்ட சில கேள்விகள் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அது என்னென்ன கேள்விகள்னா, சிவகாசியில் பட்டாசு ஆலை வெடித்து உயிரிழக்கிற ஏழை தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்படுகிறதா? ஒரு நியாயமான கேள்வி. அவங்க பண்றது ரொம்ப ஆபத்தான ஒரு வேலை. அதுல சில சமயங்கள்ல விபத்துகளும் ஏற்படுது. ஆனா அதுக்காகவெல்லாம் அவங்களுக்கு இதுவரைக்கும் இப்ப தாவேகா அரசு அமைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசோ இல்ல ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல. அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழக்கும் சாமானிய மக்களுக்கு அரசு பணி ஒதுக்கப்படுகிறதா? 2 கவர்மெண்ட் பஸ் மோதிக்குது, அந்த டிரைவருக்கு ஏதாவது இல்ல அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற மக்கள் சாகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அரசு பதவி இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கா? இல்ல. ஆனா எப்படி வெறுமனே ஒரு கட்சி தலைவரோட பிரச்சார கூட்டத்திற்கு வந்து நிக்க இடம் இல்லாம அந்த கட்சி சார்ந்தவங்க ஒழுங்கா ஒரு ஏற்பாடுகளும் பண்ணாம நடந்த ஒரு விபத்துக்கு அரசு பணியை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை அமர்வு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனா இதுக்கு நம்ம தாவேகா தரப்பு அரசு வழக்கறிஞர்கள் சொல்ற பதில் என்னன்னா, நாங்க சாதாரண வேலை தான் கொடுத்துருக்கோம். சாதாரண வேலைன்னு எதுவுமே இல்லை.
எல்லாமே ஒரு குடும்பத்தோட தேவைகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வேலை, எல்லாமே ஒரு குடும்பத்தோட பசியாத்துறதுக்கான ஒரு வேலை. இப்படி இருக்கிற பட்சத்துல சாதாரண வேலை தான் வழங்கணும். கவர்மெண்ட் வேலைங்கிறது பல பேருக்கு கனவா இருக்கிற இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலைக்காக பல பேர் குடும்பங்களை விட்டு சென்னைக்கு வந்து அகாடமில சேர்ந்து படிச்சு தூக்கத்தை தொலைச்சு வருஷக்கணக்கா படிச்சு இப்ப இல்லைன்னா அடுத்த வாட்டி இப்ப இல்லைன்னா அடுத்த வாட்டின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க இடத்துல சாதாரண வேலைங்கிற வார்த்தையை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. யாருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கலாம் அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, மின்சார வாரியத்துல வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அவங்க பணியில இருக்கும்போது, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஷாக் அடிக்குது, இல்ல வேற ஏதாவது ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அவங்க குடும்பம் வந்து ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்ற கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்துக்கு அது வழங்கப்படுது. இது போக பணியில இருக்கும்போது, ஒருவேளை அப்படி பணியில இருக்கும்போது இறந்தவங்களுக்கு கூட தகுதி அடிப்படையில தான் வேலைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா, இங்க அவங்களோட கல்வி தகுதியோ எதையுமே ஆராயாம 31 பேருக்கு அரசு வேலைய முதலமைச்சர் எப்படி வழங்கலாம் அப்படிங்கிற கேள்விய மதுரை கிளை நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல குடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு, இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல இறந்தவங்களுக்கு மட்டும் அரசு வேலை வழங்குனப்போ சும்மா தானே இருந்தீங்க அப்படிங்கிற கேள்விய கொண்டு வர்றாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல இழந்தவங்களுக்கு அரசு வேலை வழங்குனது எதுனாலனா, அது ஒரு போராட்டம். அது ஒரு புரொட்டஸ்ட். இந்த சமுதாயத்தோட நலனுக்காக நடந்த விஷயம். 2வது அது காவல்துறை துப்பாக்கி சூட்னால நடந்த அசம்பாவிதம். அதனால அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2018ல ஏடிஎம்கே பீரியட்ல அரசு வேலை வழங்குனாங்க. அது எந்த விதமான தகுதியையும் ஆராயாம சும்மா குருட்டாம்போக்குல வழங்குன மாரி ஏதேதோ பொசிஷன் குடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் லைக் வில்லேஜ் அசிஸ்டன்ட், சமையல்காரங்க இந்த மாதிரியான பொசிஷன் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2021ல திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் அதை மறுபரிசீலனை பண்ணி அருணா ஜெகதீசன் ஆணையம் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில பதவி வழங்கப்பட்டது. இந்த கேள்வியை நீங்க எப்ப கேட்கணும்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அவங்க குடும்பத்துக்கு இது எங்களோட தப்புந்தான் அப்படின்னு தார்மீக பொறுப்பேற்று அவங்க குடும்பத்துக்கு நிவாரண நிதி மட்டும்தான் வழங்குனாங்க அப்போது இருந்த திமுக அரசு. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க குடும்பத்துக்கெல்லாம் அரசு வேலை தர்றோம் அப்படின்னு திமுக பேசியிருக்காங்கன்ற பட்சத்துல நீங்க இந்த கேள்வியை எழுப்பலாம். ஆனா அவங்க அப்படி கொடுக்கல. வெறும் இழப்பீடு தொகையும் நிவாரண தொகையும் மட்டும்தான் வழங்கியிருக்காங்க. அண்ட் இது கவர்மெண்டோட ஒரு ஃபால்ட் தான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பா அவங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தூத்துக்குடி புரோட்டஸ்ட்ல இறந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதையும், ஒரு நடிகரையும் தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் பாக்குறதுக்காக காலையில இருந்து காவல் இருந்து கூட்டத்துல அடிபட்டு இறந்து போனவங்களையும் கம்பேர் பண்றது எவ்வளவு ஒரு பெரிய மடத்தனம்னு கம்பேர் பண்றவங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, உங்க தலைவர் இருக்கார்ல, மேடையில ஏறி வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை டிஎம்கே 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 டிஎம்கேன்னு பேசாரே தவிர ஒரு இடத்துலயும் நான் ஏன் லேட்டா வந்தேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கவே இல்லை. 2வது விஷயம் என்னன்னா, சிபிஐ விசாரணையில போயிட்டு ஏன் லேட்டா போனீங்கன்னு கேட்டதுக்கு சாலையில வளைவுகள் அதிகமா இருந்தது. என்ன ஒரு அறிவிலித்தனமான பதில் இது! சாலையில வளைவுகள் நிறைய இருந்ததுனால லேட்டா வந்தேன்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமா? இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த போலீஸ் தான் காரணங்கிறாரு. ஆனா அன்னைக்கு வண்டி மேல ஏறி பேசும்போது போலீஸ் எங்களை கரெக்டா இது பண்ணாங்க, அவங்களுக்கு நன்றின்னு பேசுறாரு. இன்னைக்கு தான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே தனக்கு கீழே தான் அந்த துறை இருக்கு, தன்னை மீறி அவங்களால என்ன பண்ணிட முடியுங்கிற திமிர்லையும் ஆணவத்திலையும் போலீஸ் தான் காரணம், எதிர்கட்சி தான் காரணம்னு பேசுறாரு. இதை வந்து என்ன மாதிரியான மனநிலையில எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. 3வதா இந்த விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வழங்குனது தப்பு. இப்ப நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. என் மேல ஒரு கேஸ் இருக்கு. ஆனா நான் யாருக்கு துரோகம் பண்ணேனோ அவங்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டே இருக்கேன். காசு கொடுக்கறது, அவங்கள வந்து எல்லா விதமாவும் சொகுசா கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தா அது அந்த வழக்கோட தன்மையை நீர்த்து போக செய்யுமா இல்லையா? இது அந்த வழக்குல பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லையா? விட்னஸ் மாத்தி மாத்தி பேசுவாரா இல்லையா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல ஆல்ரெடி 30 லட்சம் கொடுத்ததா நீங்க தான் சொல்றீங்க. அதுவும் பாதி பேருக்கு கிடைக்கல. அதுவும் ஒத்துக்க மனசு இல்லாம எங்க அண்ணன் அவர் கை காசு எடுத்து எல்லாருக்கும் 30 லட்சம் கொடுத்தாருன்னு பேசுறதும் நீங்க தான். அப்ப தொடர்ந்து எதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கணும்? அவ்வளோ அக்கறை, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மேல அவ்வளோ அக்கறை. இடைத்தேர்தல் வர்ற வரைக்கும் பொறுத்திருந்து வருது ஒரு அக்கறை. அந்த அக்கறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 1 கோடியை எடுத்து 31 பேரோட பிக்ஸட் டெபாசிட் போடுங்க அவங்க பேர்ல. காசுக்கு காசும் ஆச்சு, பிக்ஸட் டெபாசிட்ல வட்டிக்கு வட்டியும் ஆச்சுல. அவ்வளோ அக்கறை இருக்குல்ல உங்களுக்கு அவங்க மேல. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க அண்ணன் சம்பாதிக்கிறார்ல, நீங்க தான் சொல்றீங்க 200 கோடி 250 கோடி வாங்குறாரு ஒரு படத்துக்கு, உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. 31 பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா கூட ஒரு படத்துல வாங்குற சம்பளம் தீர்ந்து போயிடாது. கொடுக்க வேண்டியதானே? நீங்க தானே சொன்னீங்க எங்க அண்ணன் அவரோட சொந்த பணத்துல இருந்து எங்களுக்கு செய்வாருன்னு. இப்ப அரசு வேலை வந்து யார் வீட்டு சொத்தும் கிடையாது, யார் வீட்டு நிதியும் கிடையாது. அதுல யாரும் யாருக்கும் ஸ்வீட்டு செய்யவும் முடியாது. இதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர், யாரால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிதப்புல பொறியாளர்களை
அவங்க கரெக்டா படிச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியாமலே அவர் பாட்டுக்கு பணி நியமனம் பண்ணாரு. அது செல்லாதுன்னு கோர்ட் அதுல தலையிட்டுச்சு. அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் அரசு வேலைக்கு காசு வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ அதுலயும் கோர்ட் தலையிட்டுச்சு. சில விஷயங்கள்ல கோர்ட் தலையிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போறது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும் அப்படின்னு சொல்லி திமுக கேஸ் தொடங்கினப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா, ஒரு முதல்வர் அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாது, அதை நாங்க சொல்லவும் கூடாது, அவர் போகட்டும், அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த அரசு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம அதுல தலையிட்டுக்கலாம்னு ஒரு இதை கொடுக்குறாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசு பணின்னு ஒரு ஆணை வழங்குறாரு, அரசாணை ஒன்று வழங்குறாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. அதை எதிர்த்து நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றது நாம் தமிழர் கட்சியோட லீகல் விங். அவங்க கரெக்டான வாதங்களை எடுத்து வச்சதுனாலையும், இன்னொரு பக்கம் எப்படி வாதம் பண்ணணும்னே அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கு தெரியாத காரணத்தினாலையும் இந்த கேஸ்ல அவங்க தோல்வியை தழுவுறாங்க. இதை எதிர்த்து மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாங்க. நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பக்கத்துல இருக்கிற நியாயத்தை கேட்காமலே தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப நீங்க 31 பேருக்கு அரசு வேலை வழங்குறதுனால பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு யாரு பதில் சொல்லுவா? குரூப் 1 வேகன்சி வெறும் 24. ஆனா உங்க இஷ்டத்துக்கு கவர்மெண்ட் வேலை 31. எந்த விதத்துல நியாயம்? போன ஆட்சியில குரூப் 1 வேகன்சி 95 சம்திங் இருந்துச்சு. அதுக்கே இவ்வளோ கம்மியா வேகன்சி போடுறாங்கன்னா அவங்க இல்ல நீங்க வந்தா ஏதாவது நல்லது பண்ணிருவீங்கன்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா நீங்க இப்ப பண்றது எப்படி இருக்குன்னா, ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் உங்க மேல கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. 100 வேகன்சி 150 வேகன்சி இருக்கிற போஸ்டிங்க்கு லட்சம் பேர் எழுதுறாங்க எக்ஸாம். அதுல காம்படிட்டிவ் ஆகி அதுல கஷ்டப்பட்டு மார்க் வாங்கினா 0.5 மார்க் 1 மார்க்னு மிஸ் பண்ற எவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ காம்படிட்டிவா இருக்க இந்த வேர்ல்ட்ல ஈஸியா உங்களோட இமேஜை காப்பாத்திங்க. நீங்க ஒரு 31 பேருக்கு அரசு வேலை தூக்கி கொடுப்பீங்க. கேஸ் போட்டது என்னமோ நாம் தமிழர்காரங்க, ஆனா இவங்க அடிக்கிறது திமுகவை. கேஸ் போட்ட திருமுருகன் வக்கீல் சார் நீங்க தள்ளுங்க, நாம் தமிழர் நீங்க தள்ளுங்க, திமுக தீய சக்தி திமுக நீங்க தான் கேஸ் போட்டீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. திமுக எல்லாருமே அதை எதிர்த்து பேசியிருக்காங்க. ஆனா கேஸ் போட்டு இதுல வின் பண்ணியிருக்கிறது நாம் தமிழர் கட்சியோட லீகல் விங். அது கூட தெரியாம அதுக்கும் திமுக பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கீங்கன்னா என்ன விதமான ரசிக மனநிலை? திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தாண்டி உங்களோட அரசியல் அறிவு இருக்கக்கூடாதுன்னு உங்க தலைவர் நினைச்சதை கனகச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். தூத்துக்குடி ப்ரொட்டஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணி பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு தரந்தாழ்ந்த ஒரு அரசியல் மனநிலையில் இருக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கண்ணாடி பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.